என் ஏரியால வந்து எனக்கு போட்டிய கடை வச்சு நீ வாழ்ந்துருவ, உன்னை நான் காலி பண்றேன் பாரு. ஓஹோ, எப்படி பண்ணுவீங்க? 10 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருளை 8 ரூபாய்க்கு விற்பேன். கஸ்டமர்ஸ் எல்லாம் என்ன தேடி வருவாங்க. நீ வியாபாரமே இல்லாம ஓஞ்சிருவ. சரி, நீங்க சொல்ற மாதிரி நான் நஷ்டப்பட்டு அழிஞ்சே போயிட்டா கூட என் இடத்துல இன்னொருத்த வர போறான். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஒரு பிசினஸோட முக்கியமான அடிப்படை விஷயம், சக வியாபாரிய போட்டியாவோ எதிரியாவோ பார்க்க கூடாது. நம்ம 2 பேரும் ஒற்றுமையா செயல்பட்டா பல நன்மைகள் உண்டு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்க ஒரு குறிப்பிட்ட பொருளை ஹோல்சேல்ல உங்க வியாபாரத்துக்கு 10 கிலோ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாங்கும்போது 20 கிலோ வாங்கலாம். அதிகமான குவான்டிட்டியில பொருளை வாங்குறோன்றதுனால அந்த ஹோல்சேல் வியாபாரியும் நம்மளுக்கு விலையை இன்னும் குறைச்சு கொடுக்க போறாரு. அப்போ நம்மளோட ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமா இருக்க போகுது. ரெண்டாவது, டிமாண்ட் கம்மியா இருக்க ஒரு 4 பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 பொருளை நீங்க ஸ்டாக் பண்ணுங்க, 2 பொருள் நான் ஸ்டாக் பண்றேன். உங்ககிட்ட இருக்கிற பொருளை கேட்டு கஸ்டமர் என்கிட்ட வந்தா நான் உங்க கடையை காட்ட போறேன். என்கிட்ட இருக்க பொருளை தேடி கஸ்டமர் உங்ககிட்ட வந்தா நீங்க என் கடையை காட்ட போறீங்க. அப்ப தேவையில்லாம பொருள் வந்து ஷெல்ஃப்ல தூங்காது. போட்டிக்கு வியாபாரி இருக்கான், கஸ்டமர் ரீடைன் பண்ணணும் அப்படின்ற பதட்டத்துல விலையை குறைச்சி விரல சுட்டுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எந்த பொருளுக்கு என்ன நியாயமான விலை கொடுத்தா நம்மளோட கையை கடிக்காம இருக்கும்ன்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி விலையை நம்ம நிர்ணயிச்சோம்னா, நீங்களும் 10 ரூபாய்க்கு விற்க போறீங்க, நானும் 10 ரூபாய்க்கு விற்க போறேன். வியாபாரமும் நல்லா நடக்கும், நம்மளோட லாபத்துக்கு எந்த பாதகமும் வராது. நல்ல பொருளை வித்தா போதும், விலை ஜாஸ்தியா கூட கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு தான் இன்னைக்கு கஸ்டமரோட மைண்ட் செட். அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு விலையை குறைக்கணும், போட்டி போடணும்? 2 பேரும் சேர்ந்து நல்ல வியாபாரம் பண்ணிட்டு போலாமே. இந்த ஒற்றுமை, ஒருங்கிணைப்பு, இந்த 2க்கும் உள்ள பவர் அப்படின்றது ரொம்ப பெருசு. அது இந்த உலகத்துல பல மேஜிக் பண்ணும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த மனுஷ பையன் மூளை அதை நம்புறதே இல்லை. ஆனா நம்ம அதை நம்பி செயல்பட போறோம். இப்பதான் எனக்கு புரியுது, நம்ம 2 பேருக்கு நடுவுல காமனா இருக்க போறது வன்மம் இல்ல, வணிகம் மட்டும்.